அன்பானவர்களே, இப்ப நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த ஒரு சமுதாய தொண்டு, ஹாஜி கருத்தராவுத் ஐயா அவர்கள் தன் உத்தமபாளையம் பகுதி சார்ந்த மக்களுக்கு புரிந்த சமுதாய தொண்டுகள்ல அடுத்த ஒரு தகவலை நாம் அறிய இருக்கின்றோம். அதாவது ஹாஜி கருத்தராவுத்த ஹவுதியா அரசு மருத்துவமனை. கருத்தராவுத்தர் ஐயா அவர்கள் சமுதாயத்தை மிகவும் நேசித்தவர்கள். அதன் கண்ணில் மிகுந்த அக்கறையும் காட்டியுள்ளார். 1920, 23 ஆகிய ஆண்டுகளில் அப்போதைய மதுரை மாவட்டம் முழுமையிலும் பிளேக் என்ற ஆட்கொல்லி நோய் பரவல் காரணமாக ஏராளமானோர் இறந்தனர். இந்நோய் கம்பம் பள்ளத்தாக்கிலும் தனது கோரத்தாண்டவத்தை விட்டு வைக்கவில்லை. கம்பம் நகரில் 1000 மனிதர்களுக்கு 4.11 பேரும், சின்னமனூரில் 3.58 பேர் என்ற விகிதாச்சாரத்தில் இந்நோய்க்கு பலியாயினர். இக்கொடுமையை கண்ணுற்ற கருத்தராவுத்தர் அவர்கள் பஞ்சாப் மற்றும் லாகூர் பகுதிகளில் இருந்து இந்நோய் தீர்க்கும் மருந்தினை பெற்று உத்தமபாளையம் மற்றும் சுற்றுப்பகுதி மக்களுக்கு இலவசமாக மருந்துகளை வழங்கினார். இதன் பயனாக உத்தமபாளையம் மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் சாவு எண்ணிக்கை 1000 மனிதர்களுக்கு 1.93 என்ற விகிதாச்சாரமாக குறைந்தது. 1923ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் அரசினால் ஆரம்பிக்கப்பட்ட உத்தமபாளையம் மருத்துவமனையில் 1953ஆம் ஆண்டு வரை மகப்பேறு சிகிச்சை மையம் நிறுவப்படாமல் இருந்தது. அதிக தாய்மார்கள் குழந்தை பேரின் போது இறக்கும் சூழ்நிலை நிலவியது. இந்த அவலத்தினை உணர்ந்து கருத்தராவுத்தர் அவர்கள் செலவில் ஒரு மகப்பேறு மையத்தை உருவாக்கினார். ஏப்ரல் 1954ஆம் ஆண்டு கருத்தராவுத்தர் அவர்களாலேயே அடிக்கல் நாட்டப்பட்டு 3 ஜனவரி 1985ஆம் நாள் அன்றைய சென்னை சுகாதாரத்துறை அமைச்சர் செட்டி அவர்களால் மக்களுக்காக இந்த கருத்தராவுத்தர் மகப்பேறு மருத்துவ கூடம் அர்ப்பணிக்கப்பட்டது. இந்த மகப்பேறு மருத்துவ கூடம் மனையை தொடர்ந்து விரிவாக்கம் செய்யப்பட்டு இன்று ஹாஜி கருத்தராவுத்தர் ஹவுதியா அரசு மருத்துவமனையாக மக்கள் பணியாற்றி வருகிறது. மேலும் அறிந்து கொள்வோம். நன்றி.